அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம்னாக்க எஸ்பி வேலுமணி என்கோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதிமுக ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி போஸ்டின் காரணமாக சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி உட்பட சிலர் எல்லாம் சேர்ந்து தனி அணியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆரம்பத்திலிருந்து என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கட்சிக்கு எதிரான செயல்பாடுகள் எப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக நிறைய வீடியோக்களில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதிமுகவை ஒட்டுமொத்தமாக அடகு வைக்கிற, குழி தோண்டி புதைக்கிற வேலைகளை எல்லாம் அவங்க செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தாங்க. கட்சி தலைமையினுடைய கட்டுப்பாட்டை மீறி சில விஷயங்களை செய்ய போய் தலைமை என்ன பண்ணுச்சுனாக்கா அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க. எங்கே போய் முறையிடணுமோ சபாநாயகர்கிட்ட போயிட்டு என்ன முறையிடணுமோ அதெல்லாம் முறையிட்டாங்க. அதன் காரணமாக என்ன ஆச்சுனாக்கா இந்த ரைவல்ரிங்கிறது போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை காத்துக்கொள்ளணும், ஏன்னா அவங்ககிட்ட வந்துட்டு அந்த 2/3 இல்லை, அதாவது 2/3 இருந்தால் தான் கட்சி வந்துட்டு அவங்க கட்டுப்பாட்டுக்கு போகும் அப்படிங்கிற சூழல் இருக்கக்கூடிய நிலையில், அப்போ அது இல்லாத பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்டே வந்து சரண்டர் ஆகுறாங்க. அப்போ சரண்டர் ஆனதுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் நிறைய அவங்ககிட்ட சொல்லிட்டேன். சரண்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், உங்களுக்கு பதவி வரும்போது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா இவர்களை பற்றி புரிந்து வைத்துக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாருனாக்கா அதிகாரமிக்க மாவட்ட செயலாளர் பதவியை கொடுக்காம டம்மியாக அலங்கார பதவியில் கொடுக்குறாப்புல. கொடுத்து நீங்கள் போய் வேலையை பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னமும் கூட கட்சிக்குள்ளார வந்துட்டு அவங்க வந்து சேர்ந்தாலும் கூட இன்னும் அந்த புகைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, கருத்து மாறுபாடுகள் இருந்துக்கிட்டே. அதன் வெளிப்பாடாக தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம் உட்பட எல்லாருமே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அணுகி பேசுறது கிடையாது. அதுவும் இல்லாமல் சட்டமன்றத்திலையும் ஒன்றா அமர்வது கிடையாது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவெளியில் பேசுகிறாங்க. கட்சியினுடைய நலன் கருதி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமைக்கு எதிராக பகிரங்கமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பி வேலுமணி வந்துட்டு பேசியிருந்தார். நேற்று நம்ம என்ன வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோவில் என்ன பேசியிருந்தோம்னாக்கா எஸ்பி வேலுமணி 2 திட்டங்களை வச்சிருக்கிறாப்புல, பிளான் ஏ பிளான் பின்னு சொல்லிட்டு. பிளான் ஏங்கிறது வந்து தாவேகாவுக்கு போகிறது, பிளான் பிங்கிறது அதிமுகவை கைப்பற்றுறது. அதிமுகவை கைப்பற்றுவதற்கு சில வேலைகள்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம் தெரியுமா. அதன் வெளிப்பாடாக இப்போ என்ன பண்ணிருக்காருனாக்கா பகிரங்கமாக வந்துட்டு ஒரு கடிதம் எழுதி அதிமுக தலைமைக்கு அனுப்பியிருக்கிறாப்புல. இதில் என்ன சூட்சம் இருக்குனாக்கா அந்த கடிதம்ங்கிறது வந்துட்டு அதிமுக தலைமைக்கு மட்டும் போயிருந்தால் பரவாயில்லை, அதை வந்து லீக் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை வந்துட்டு ப்ரெஸ்ஸுக்கு தானாக கொடுத்தாங்களான்னா நமக்கு தெரியல. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் வெளியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலரை ஆரம்பத்திலேருந்து அந்த கடிதத்தினுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் குற்றச்சாட்டு மட்டுமே சொல்லி ஒரு கடிதம் முழுக்க முழுக்க எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதனுடைய நோக்கம் என்னன்னாக்கா அவங்களுக்கு துளி அளவும் அதிமுகவில் பயணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படியாவது இந்த மாதிரி ஏதாவது பேசி கீசியாவது அவராக நீக்கிடுவாப்புல, நம்மளுடைய எம்எல்ஏ பதவி வந்து காப்பாற்றப்படும், நம்மளா வெளியில் போனோம்னாக்கா கட்சி தாவல் சட்டத்தின் காரணமாக எம்எல்ஏ பதவி பறி போயிடும் அப்படிங்கிறதுல சூட்டிப்பாக இருக்கிறாங்க. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அப்படி இல்லாட்டி உண்மையிலேயே அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. அப்படி அக்கறை இருந்தாக்கா அந்த கடிதத்தை அப்படி வெளியில் ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் வந்து அதிமுக மீதான மக்கள் பார்வையை பலவீனப்படுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடிக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா 2019 தோத்ததுக்கு காரணம் அதிமுக, தோத்ததுக்கு காரணம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 21 தோத்ததுக்கு காரணமும் அவர் தான், 24 தோத்ததுக்கு காரணமும் அவர் தானா. ஆக மொத்தம் நடந்த 4 பொது தேர்தல்கள்லையும் 26 வரைக்கும் அவர் தான் காரணங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக பழியை தூக்கி அவர் மீது போட்டிருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள்லாம் மாற்றதாக இருக்கணும்? அப்போ 21ல் 10க்கு 10 ஜெயிக்கிறப்ப நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், கோவை மாவட்டத்தில் 10க்கு 10 ஜெயிச்ச ஆள் நான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக மேடைக்கு மேடை பேசின ஆள் இன்னைக்கு தோல்வி உச்ச உடனே ஒட்டுமொத்தமாக தோல்வியை அனாதையாக விடக்கூடிய அந்த வேலை இருக்குது தெரியுமா. அது எப்பயுமே அப்படிதான். வெற்றின்னு வந்தால் எடுத்து தங்களுடைய மாரில் பேட்சாக குத்திப்பாங்க. தோல்வி வந்த உடனே அதை வந்து யார் மேலேயாவது காட்டி கொடுத்துட்டு இல்லை பழி சுமத்திட்டு போகக்கூடிய வேலையை வந்துட்டு எல்லோருமே பண்ணக்கூடியது தான். அந்த வேலையை வந்துட்டு எஸ்பி வேலுமணி பண்ணுறாப்புல. ஆக கூடுதலாக சில விஷயங்கள்லாம் சொல்லிருக்கிறாப்புல. எல்லாரையும் சேர்க்கணும், கட்சி விட்டு வெளியில் போனவங்க, மாற்று கட்சிக்கு போனவங்க எல்லாரையும் அணுகி பேசி சேர்க்கணும்னு இவர் சொல்கிறாப்புல. ஆனால் இதே எஸ்பி வேலுமணி நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை குறிப்பிட்டிருக்கிறோம், டிடிவி தினகரனை வெளியேற்றினதே நானும் தங்கமணியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக மேடையில் சொன்னால்தான். ஆக அவருடைய நோக்கம்ங்கிறது அதிமுக கட்சியை வலிமைப்படுத்துறதான்னு எனக்கு தெரியல. மாறுதலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலவீனப்படுத்தணும். ஒன்று அந்த அதிமுகவை நம்ம கைப்பற்றணும், அப்படி இல்லாட்டி தாவேகாவில் போய் சேரணும். நம்ம அதிமுகவை தாவேகாவோட கூட்டணியில் சேர்த்து வச்சு ஒட்டுமொத்தமாக அதிமுகவை காலி பண்ணணும். இப்படி ஏதோ ஒரு சிந்தனை அவருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னாக்கா அதிமுகவை காப்பாற்றுறதோ இல்லை மக்கள் பணி செய்வதற்கோ அப்படின்னு எனக்கு தோணலை. மாறா தான் வந்து எப்படி இருந்தனோ, இத்தனை ஆண்டு காலம் அதிகார மையத்தில் இருந்தனோ, அமைச்சராக இருந்தனோ, மாற்றராக இருந்தனோ, அப்படியான ஒரு அதிகாரமிக்க ஒரு ஆளாக
பணம் படைத்த ஒரு ஆளாக தொடரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான் மேலோங்கி இருப்பதாக நமக்கு தோணுது. அந்த சூழலில் தான் அந்த கடிதம் வந்துட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விஷயங்கள்லாம் இந்த விஷயத்தால் தோல்வி அடைஞ்சோம், நீங்கள் வந்து கூட்டணி விவகாரத்தில் வந்துட்டு ரொம்ப சறுக்கிட்டீங்க, தப்பான முடிவுகள் எடுத்துட்டீங்க, தன்னிச்சையாக முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அதில் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலையும் வந்துட்டு நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க, சில கட்சிகள் வந்து அதாவது கூட்டணிக்கு வரேன்னு சொல்லியும் கூட நீங்கள் வந்து சரியாக மதிக்கலை அப்படிங்கிற மாதிரியே நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக என்னன்னாக்கா அதிமுகவுக்குன்னு ஒரு பலம் இருக்குது. அதிமுக தன்னுடைய பலத்தை ஒட்டி சில கூட்டணிகளை வந்துட்டு கூட வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணும் பொழுது அதற்கான சூழல் இருக்குது. அதிமுக வெற்றிக்கான சாதக சூழல் இருக்குனாக்கா நிச்சயமாக அதிமுக வெற்றி பெற்றே தீரும். அதில் மாற்று கருத்தே உங்களுக்கு வேண்டாம். 2011 அதிமுக வந்துட்டு கிட்டத்தட்ட தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் இருந்துச்சு. அன்னைக்கு தேமுதிக கடைசியில் தான் என்ட்ரி கொடுத்துச்சு. ஒருவேளை அன்னைக்கு வந்துட்டு தேமுதிக இல்லாமல் போயிருந்தாலும் கூட அதிமுக ஜெயிச்சிருக்கும். அன்னைக்கு அதிமுகவுக்கு தேமுதிக வேண்டாம்னு தான் ஜெயலலிதா அவர்கள் முடிவெடுத்தாங்க. ஆனால் அமைச்சர்கள்லாம் சொல்ல போயிட்டு தேமுதிகவை அன்னைக்கு சேர்த்தாங்க. ஆனால் 40 சீட்டு தான் கொடுத்தாங்க. தேமுதிக ஒரு 10% எடுத்த கட்சிக்கு வந்துட்டு 40 சீட்டு கொடுக்குறதுங்கிறது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரீசனபிள் ஒன். அதில் வந்துட்டு பெரிய குற்ற முறையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த வகையில் வந்துட்டு கரெக்டாக நெகோஷியேட் பண்ணி அந்த அம்மையார் அவர்கள் வந்துட்டு அவங்கள 40 சீட் கூட சுருக்குனாங்க. அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. ஒருவேளை தேமுதிக வராமல் போயிருந்தாலும் கூட அன்றைக்கி வந்துட்டு அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியை ஏன் சேர்க்கலை, தேமுதிகவை ஏன் சேர்க்கலை, தேமுதிக 14 சீட்டு கேட்குது, 10 சீட்டு கேட்குது. கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வந்துட்டு 6 சீட்டு 7 சீட் கேட்குறாப்புல. ஆனால் அவங்களுடைய பொட்டன்ஷியலுங்கிறது என்ன, அவங்களுடைய பொட்டன்ஷியலுங்கிறது 1 சீட் 2 சீட்டு, தேமுதிகவுடைய பொட்டன்ஷியல் 6 சீட்டு அப்படின்னு இருக்கிறப்ப அதை தாண்டி ஒரு கட்சி கேட்குறப்ப அதை எப்படி அந்த கூட்டணிக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த வகையில் ரொம்ப சரியான முடிவு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கிறார். ஒருவேளை இவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் கூட இவர்கள் எல்லோரையும் சேர்த்து 24 கட்சியோடு சேர்ந்து போட்டிக்கிட்ட திமுகவே இன்னைக்கு தோல்வி உற்றிருக்குது. ஆக இதையெல்லாம் வந்துட்டு ஒரு குறையா எடப்பாடி பழனிசாமி மீது வந்துட்டு சுமத்துவது என்பது சரியில்லை அப்படிங்கிறதா எனக்கு தோணுது. ஆக ஏதோ சொல்லணுமேன்ட்டு சொல்றாங்க. ஆக இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேக்காங்கிற கட்சிக்கு வந்துட்டு ஒரு மாற்றத்தை தேடி மக்கள் வந்துட்டு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ எந்த கட்சியோடு கூட்டணி வச்சிருந்தாலும் இதே நிலைமை தான் அப்படிங்கிறத திமுகவினுடைய தோல்வி நமக்கு வந்துட்டு அம்பலப்படுத்தி காட்டுது. அப்போ இந்த குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறாங்கனாக்கா, இப்போ ஒட்டுமொத்தமாக இவர் தலைமைக்கே சரியில்லாதவர் அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிறுவனத்துக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த வகையில் தான் 2024 அமித்ஷா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளவோ கேட்டாப்புல எங்கள் கூட கூட்டணி வைங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அமித்ஷா கேட்டால் கூட்டணி வச்சிடணுமா என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. மேபி அது வந்து சரியான முடிவா தப்பான முடிவாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு வந்துட்டு ஒரு கட்சிக்கு தன்மானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கட்சியினுடைய தலைவர்களை அண்ணாதுரை குறித்து, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறித்து தவறாக ஒரு நபர் பேசுறாரு, அதுவும் சாதாரண ஆள் பேசலைங்க, அந்த கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் பேசுறாப்புல, அண்ணாமலை பேசுறாருன்னு உடனே அப்போ அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கா இல்லையா? அப்போ அந்த கட்சியினுடைய தலைவர் மீது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காம இல்லை வந்துட்டு அவரை மாற்றாமல் எப்படி வந்து அவங்களோட பயணிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ இந்த சூழலில் ஒரு முடிவு எடுக்கிறாப்புல அன்றைக்கி வந்துட்டு தோல்வி வந்துட்டு ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை பாஜகவோடு ட்ராவல் பண்ணியிருந்தாலும் கூட அன்றைக்கி வந்து திமுக தான் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. மேபி வந்துட்டு ஒரு 4-5 சீட் ஜெயிச்சிருக்கலாம். அதற்கு ஒட்டு மொத்தமாக வந்துட்டு எடப்பாடியை வந்துட்டு கொஸ்டின் பண்ணுறது இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு குற்றம் சுமத்துறதுங்கிறது அபத்தம். அந்த பிரச்சனையினுடைய தொடக்கம் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை ஒரு விஷயத்தை செஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்துட்டு பாஜகவோட கூட்டணி சேரலான்னு முடிவுக்கு வந்தாலும் கூட திரும்ப அந்த புகைச்சலுக்கு வந்து நெருப்பூட்டுற மாதிரி நிறைய விஷயங்களை அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நிகழ்வை வந்துட்டு உன்னிப்பாக கவனிச்ச எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை வந்துட்டு ரொம்ப கவனமாக இருந்தாப்புல, எப்படியாவது அதிமுக கூட்டணியிலிருந்து நம்ம வெளியேறிடணும், தனித்து நம்ம களம் காணணும், நம்ம ஒரு பொட்டன்ஷியாலிட்டியை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால தொடர்ச்சி அதிமுக குறித்து இழிவான கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார். அதனால வந்துட்டு அன்னைக்கு கூட்டணி புரிஞ்சிச்சு. ஆக இவர் சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அபத்தமாக இருந்தது. இவங்க எல்லாரும் அதற்கு ஆமோதித்தான் நின்று இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு வெற்றி கிடைக்கல, நம்ம வந்துட்டு எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடும்னு ஆசைப்பட்டோமே, அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, தாவேக்கா கூட கூட்டணி வச்சிருந்தா நமக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும், அதற்கு இவர் இனங்களையே அப்படிங்கிறதால இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தங்களுடைய ஆதங்கத்தை இப்படி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். ஆக இந்த கடிதமெல்லாம் எழுதி எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறைய இந்த உறுப்பினர்கள்லாம் நீக்கிட்டாப்புல, பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் நீக்கிட்டாப்புல, அவங்களெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க. மேபி அதற்கு வந்துட்டு வேணால் கொஞ்சம் ஆலோசித்து முடிவுகள் வந்துட்டு எடுக்கலாம் தலைமை. ஏன்னாக்கா எல்லோரையும் அப்படி நீக்கி வந்துட்டு கட்சி நடத்த முடியாது. என்னன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி நீக்கப்பட்டவர்களில் பெரும்பாலான ஆட்கள் வந்துட்டு கட்சி தலைமையை
ரொம்ப அவதூறாக விமர்சிக்கக்கூடிய ஆளாக இருந்திருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்தேன் நான் சமூக வலைதளங்களில். அந்தந்த மாவட்ட தலைமைகள் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாவட்டத்தில் கோல் வச்சுன்னு ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, கட்சி தலைமைக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்காம ரொம்ப அவதூறாக பேசுறதால அவங்கள நீக்கியிருக்கலாமே தவிர, மற்றபடி வேறு யாராவது நீக்கியிருந்தால் நிச்சயமாக பரிசீலித்து அவங்கள பொதுக்குழுவில் சேர்க்கறதுக்கான வேலைகளை பார்க்கலாம். தவறுதலாக யாராவது நீக்கியிருந்தா. மற்றபடி அப்படி கட்சி தலைமைக்கு கட்டுப்படாமல் பேசக்கூடிய ஆட்களை சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்றபடி ரொம்ப நிதானமாக அதிமுக தலைமையுமே கூட இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து எடுத்து வைக்கணும். யங்ஸ்டர்ஸ் நிறைய புகுத்தணும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இவர்களை நம்பியே கட்சி நடத்த முடியாது. அதிமுகங்கிறது எப்பயும் தொண்டர்களை நம்பிய கட்சி. அதனால் புதிய புதிய தலைவர்களை, புதிய புதிய தளபதிகளை உருவாக்கக்கூடிய வலிமை உள்ள ஒரு கட்சி. அதற்கு தலைமை தான் வந்துட்டு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வை என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. டாடா, பை பை.